விருச்சிகம் ராசி பெண்களை இனிய வணக்கம். நீங்கள் மனதில் போட்டு வைத்தால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. ஆனால் தற்போதைய கிரகநிலை உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். இது மற்ற நபர் யாருக்குமே தெரியாது. உங்களுடைய மனதை நிம்மதியாக்கக்கூடிய ஒரு உண்மையை, உங்களுடைய வாழ்க்கைக்கு வரப்போகக்கூடிய ஒளியை, உங்களுடைய விதி எப்படி இனிமேல் உங்களுக்கு மாறப்போகிறது என்பதை அந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக காணலாம். ஆனால் இதுவரை உங்களுக்கு எப்படியெல்லாம் கஷ்டங்கள் நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணுமா வேண்டாமா, அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல கூற போயிடும். கடந்த சில வாரங்களாகவே இந்த விருச்சிகம் ராசி பெண்களுக்கு மனமானது மிகவும் கனமாக இருந்து கொண்டே இருந்தது. அது முக்கியமா மனதளவுல அழுத்தங்கள், காரணமே தெரியாம ஒரு ரோஜா நாளை மனசோர்வு ஏற்பட்டது போன்று உங்களுடைய மனதிற்குள் சில வருத்தங்கள் இருந்து கொண்டிருந்தது. உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு பதட்டம், எதையாவது நினைத்து ஒரு குழப்பம், அடுத்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு பயம், இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டதே இருந்தது. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், உங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்படும். இருந்தாலும் நாளைக்கே நீங்க அதை மறந்து பேசுவீங்க. இருந்தாலும் நீங்க அதை மறக்காம அதையே நினைத்து கொண்டு அதையே உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்டு நமக்காண்டி யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைத்த சில நாட்கள். நல்லது செய்தாலும் உங்களுக்கு ஏற்படுவது கெடுதல்கள் மட்டுமே. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க தேடி தேடி அவங்களுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. இருந்தாலும் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுப்பது ஏமாற்றங்கள் மட்டுமே. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்து கொண்டிருந்தது. அடுத்ததாக தனிமை உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நெருங்கியவர்கள் கூட தூரம் போனது போன்ற ஒரு உணர்வும், சில பெண்களுக்கு திடீர்னு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு மனநிலை வந்திருக்கும். நீங்க குடும்பத்துல ஏன் திருமணமான பெண்களாக இருந்தாலும் உங்க கணவருடன் இருப்பதை விட நீங்க தனிமையா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத உணரக்கூடிய சில நாட்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். பேச வேண்டிய விஷயங்களை மனதில் சுமந்து வைத்திருப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்களே பேசுவீங்க. அதற்கான விடை தெரியாம நீங்களே புலம்பி தவித்து கொண்டிருந்த சில நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள பொங்கி வழிந்திருக்கும். சில விஷயத்திற்கு கண்ணீர் விட்டிருப்பீங்க. ஆனா அது கண்ணீர் விடுவதற்கான விஷயங்கள் கிடையாது. மனது விட்டு பொறுமையாக பேசினால் அந்த ஒரு விஷயங்களுக்கு ஒரு விடையானது கிடைக்கும். ஆனா நீங்க யார்கிட்ட போய் நம்ம மனது விட்டு பேச முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து கண்ணீர் விட்டிருப்பீங்க. இது யாருக்கும் தெரிந்திருக்காது. அடக்கி வைத்த கோபங்கள் திடீர்னு வெளியேறும். உங்களுடைய குழந்தைகள் மீதோ, உங்களுடைய பெற்றோர்கள் மீதோ, இல்லைன்னா உங்க கூட பிறந்தவங்க மீதோ நீங்க அடக்கி வைத்து, ஆனா வேறு ஒருவர் மீது இருந்த கோபத்தை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மீது உங்களுடைய கோபத்தை காட்டுவீங்க. இதனை பார்த்து அவங்க இவ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து நினைப்பாங்க. மனமானது உடைந்து போகக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மனநிலை உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஒருபோதாவது யோசித்திருக்கீங்களா? இதற்கு காரணம் ராகு கேதுவோட சேர்க்கை. இந்த சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு அவமானங்களும், இவ்வளவு அசிங்கங்களும், இவ்வளவு கோபங்களும் ஏற்பட்டது. இந்த ராகு கேதுவால் ஏற்பட்ட அவமானங்கள், துன்பங்கள், சந்தேகங்கள் எப்படியெல்லாம் இருந்தது தெரியுமா? இந்த விருச்சிகம் ராசி பெண்களுக்கு இந்த ராகு கேது சஞ்சாரம், சோதனைகள் அதிகமாகவே இருந்தது. ஆதரவு உங்களுக்கு குறைவாக கிடைத்தது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நீங்களே உணர்ந்திருப்பீங்க. உங்களை யாரோ தவறாக புரிந்து கொண்டது போலவும், நீங்கள் சொன்னது வேறு ஒரு ஆளுக்கு நீங்க சொன்னது ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க புரிந்து கொண்டது ஒன்னா இருக்கும். இதனால உங்க குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நீங்க பேசுகின்ற நபர்களிடமும் சரி, நீங்க வேலை பார்க்குற இடங்களிலும் சரி, அனைவருக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா நீங்க அவங்களுக்காக கூறியிருப்பீங்க. ஆனா அவங்க புரியும் போது அதை தவறாக புரிஞ்சிருப்பாங்க. இதனால உங்க இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சில துன்பங்கள் ஏற்படும். குடும்பத்தினர் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருக்கும். அவங்க எப்படி உங்களுக்கு சொன்னா புரியுமோ அந்த விதத்தில் சொல்லாம உங்க மூஞ்சில அடிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. இதனை நினைத்து நீங்க இன்னமும் அதை உங்களுடைய மனதிற்குள் கோவில் போல கட்டி வச்சிருப்பீங்க. பழிக்கு பழி, குடும்பமாக இருந்தா என்ன, நம்மளை அவங்க எப்படி இப்படி புண்படுத்தலாம் அப்படின்னு நினைத்து உங்களுடைய மனதிற்குள் அதை கோவில் போல கட்டி வச்சிருப்பீங்க. பேசக்கூடாத நபர்கள் உங்களிடம் கடுமையாக பேசியது, நீங்க அதற்காக கண்ணீர் சிந்தி வந்தது, இதுவும் உங்களுடைய மனதிற்குள் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். வீட்டின் சூழல் அமைதி இல்லாமல் மாறியது. ஒண்ணு உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருக்காவது சண்டை வரும். இல்ல அப்படின்னா மற்றவங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் சண்டை போடுவாங்க. இதனை நினைத்து நீங்க ரொம்பவும் கவலைப்படுவீங்க, அழுகுவீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை. எல்லாரும் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையினால் நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. அடுத்ததாக சந்தேகம். இந்த ராகு கேதுவால் முக்கியமான ஒண்ணுனா இந்த ஒண்ணுதாங்க. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். யாரையாவது ஒருவரை, உண்மையா இருக்கக்கூடிய நபர்களை நீங்க வெறுத்து விட்டு பொய்யாக உங்க கூட பழகக்கூடிய நபர்களிடம் நீங்க பழகிருப்பீங்க. இதனால அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார். இந்த ஒரு நேரத்துல உண்மையா பழகின நண்பரிடமும் நீங்க போய் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க அதை ஏற்றுக்கொடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நம்ம என்ன செய்ய அப்படின்னு உங்களுக்கே தெரியாம யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிற்பீங்க. இன்னும் சில பெண்களுக்கு
உங்களுடைய கணவர் மீதோ இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் மீது தேவையில்லாத ஒரு புதிய ஒரு நபரால் நடுவுல ஒரு நபரினால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில புரிதலானது சிறிதளவுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு போகின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா நீங்க இருவரும் அது வரைக்கும் நன்மைகளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில போய் கொண்டு இருந்திருக்கும். புதிதாக வந்த ஒரு நபரினால் உங்களுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிந்திருக்கும். சிலருக்கு நண்பர்கள் மீது உங்க கூட இருந்து கொண்டே நமக்கு அவன் துரோகம் பண்றானா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு சிக்கல்களும் சந்தேகங்களும் இந்த ராகு கேதுவால் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. முயன்றது உங்களுக்கு நிறைவேறாமல் போனது. நம்பிக்கை வைத்த வேலைகளே உங்களுக்கு தடையாக மாறியது. பணம் வர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு வராமல் போனது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தியிருக்கும். உண்மையில விருச்சிகம் ராசி பெண்கள் தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் உங்களுடைய மனதை புண்படுத்தினால் நீங்க நொறுங்கி விடுவீங்க. ரகசிய கண்ணீர் விட்ட நாட்கள், பேசாமல் கடந்து வந்த பிரச்சனைகள், மனம் நொறுங்கியும் சிரித்து கொண்டே இருந்த தருணங்கள், இதெல்லாம் உங்களுடைய சோதனைக்கான ஒரு காலங்களாக இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாளை முதல் இந்த விருச்சிகம் ராசி பெண்களுக்கு எப்படி தெரியுமா நாளை நாள் இருக்கும்? உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மனதில் ஒரு அமைதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள், அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல குறைய தொடங்கும். கெட்ட ஆற்றலானது உங்களை விட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக உங்களை பாதித்த சில விஷயங்கள் உங்களை விட்டு மாறிவிடும். உங்களுடைய வார்த்தைக்கு நாளை முதல் மதிப்பு கிடைக்கும். முக்கியமா குடும்பத்துக்குள் மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தினர் நீங்க சொல்வதை கேட்க தொடங்குவாங்க. ஏன்னா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு செல்வீங்க. இதனால உங்களுடைய குடும்பமே நீங்க சொல்கின்ற ஒரு பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. தடைப்பட்ட விஷயமானது ஒன்று நிச்சயமாக திறக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் நாளை உங்களுக்கு திறந்து அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையும். கிரகநிலை நாளை உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது? விருச்சிகம் ராசிக்கு நாளை சந்திரன், சூரியன், செவ்வாய் பகவான் ஒளியூட்டக்கூடிய ஒரு சக்தியாக அமைந்திருக்கிறது. சந்திர பகவான் மன அமைதியை கொடுக்க போகிறார். சூரியனானது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி. தைரியம், அதனுடன் பேசாமல் இருந்தவர்கள் பேச தொடங்குவதற்கான நல்ல ஒரு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உறவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு இதை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். நாளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒரு நபர், ஒரு உறவினர், உங்களுக்கு பிடித்த ஒரு நபர், ஏன் உங்களுடைய பார்ட்னர், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் நாளை உங்களை தேடி வந்து நிச்சயமாக பேசுவார். குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு நினைத்ததை சொல்ல வாய்ப்பானது நாளை உங்களுக்கு பிடித்த நபரிடம் கிடைக்கும். நாளை அதை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். தடைப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். உங்களுடைய மனதை நிம்மதியாக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நாளை தேடி வரும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இக்னோர் பண்ணவங்க, உங்க மீது கோபம் வைத்தவங்க, பேசாமல் இருந்தவங்க எல்லாம் என்னால தவறாகிவிட்டது என்று உணர்ந்து உங்களை தொடர்பு கொண்டு அவங்களே வந்து உங்களிடம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நாளை நாள் ஏற்படும். நாளை உங்களுக்கு உறவானது திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். படபடப்பு இருந்த எல்லா தொடர்புகளும் மெல்ல மெல்ல சரியாகிவிடும். நிதியின் ஓட்டம், தடைப்பட்ட பணம், வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு இருந்தபடியே நிச்சயமாக மாறிவிடும். மனதில் ஒரு அமைதியானது கிடைக்கும். பல மாதங்களாக இல்லாத ஒரு தைரியமானது உங்களுக்குள்ள பிறக்கும். குடும்ப நிலையானது ஒரு முன்னேற்றத்தை அடையும். காதல், திருமணம் தொடர்பான ஒரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். தாமதமாக இருந்த விஷயங்கள் கூட சரியான திசையில் நகர்ந்து செல்லும். விருச்சிகம் ராசி பெண்களை, நீங்கள் இதுவரை அனுபவித்தது சோதனை. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிக்கான ஒரு பாதையானது ஆரம்பமாகிவிட்டது. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை விட்டு நீங்குவார்கள். உங்களை தவறாக புரிந்தவர்கள் திரும்பி உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய மனது மீண்டும் பலமாக்கக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறும். நாளை உங்களுடைய திருப்பத்திற்கான ஒரு நாள். உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு நாள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.